மேடம் ஃபர்ஸ்ட் டைம் வேலைக்கு போறீங்களா? ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா. நீங்க எப்படி இந்த வேலையில? ஆச்சரியமா இருக்கு. அதுவா, முதல்ல எங்க வீட்டுக்காரர் சொந்தமா ஒரு வண்டி வாங்கி ஓட்டிட்டு இருந்தாரு. அப்புறம் இன்னொரு வண்டி வாங்கினாரு. டிரைவர் சரியா செட் ஆகல. அப்புறம் நான் ஓட்டுறேன்னு சொன்னேன். முதல்ல அவர் நம்பவே இல்லை. அதுக்கப்புறம் சரின்னு சொன்னாரு. நானும் ஓட்ட ஆரம்பிச்சேன். இப்போ வாழ்க்கையே நல்லா ஓடிட்டு இருக்கு. ஹலோ விஜய், ஒன்றும் இல்லை, பாலில் டீ தூள் போட்டு 15 நிமிஷம் ஆகுது, இன்னும் நேரமே வரல. ஏன்? அதான் ஒன்றை கேட்குறேன். டீ தூள் எங்கிருந்து எடுத்த? டீ தூள் மஞ்சள் மூடி போட்ட டப்பா. அது கடுகு. அதானே பார்த்தேன், இன்னும் கலரும் வரல, வாசனை வரல நினச்சேன். டீ தூள் அதே ஷெல்ஃப்ல ரெட் கலர் மூடி போட்ட டப்பால இருக்கு. சரி சரி. எங்க வீட்டுக்காரர் இப்படிதான் மேடம். பூண்டுக்கும் பொடலங்காய்க்குமே வித்தியாசம் தெரியாது. குட் நைட் மேடம். வெல்கம் ஆர்ஜே மது. சாப்பிட்டீங்களா? இல்ல, இனிமேல் தான். நேரமே சாப்பிட்டா தூக்கம் வந்துடும். நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓ ஷூர். ராகி தோசை தேங்காய் சட்னி டேஸ்ட் பண்றீங்களா? ஆசம். தெரியும். ஏய் கிருஷ்ணா, ட்ரை பண்ணுடா. இல்லை இல்லை, வேணாம். அதே எங்கள் அம்மா ஊரில் ராகி களி கிண்டி நாட்டுக்கோழி குழம்பு வைக்கும். கும்பக்கரையே மணக்கும். அந்த பக்கம்லாம் சிட்டி சமையலுக்கு வராது. டைம் ஆகுது, சீக்கிரம் சாப்பிட்டு வாங்க, ஷோ இருக்குல்ல. ஹலோ. ஹலோ மது. யார் பேசுறீங்க? என் பேர் ராகவன். சொல்லுங்க ராகவன். எனக்கு 36 வயசு ஆகுது மது. இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷமா பெண்களோட உள்ளாடைகள் விற்கிற ஒரு கடையில் நான் வேலை செய்கிறேன். என் பிரச்சனை என்னன்னா, சொல்லுங்க. என்னால் எந்த பொண்ணையும் முகத்தை பார்த்து பேச முடியல. எந்த பொண்ணை நான் பார்த்தாலும் என் கண்கள் நேராக அவங்களோட அது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா மது? நல்லா புரியுது. அப்படித்தான் மது. எனக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு பொண்ணோட மார்பகம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஃபார் எக்ஸாம்பிள், இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு, ஃபுட்பால், நிலா, இப்படி எதை பார்த்தாலும். இப்போ கூட என் பக்கத்தில் ஒரு கார் நிற்குது. அதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தா எனக்கு அதுதான் தோணுது. அதோட வைப்பர்ஸ் பார்த்தாலும் அதுதான் தோணுது. ஒரு நிமிஷம். இந்த இட்லி, ஆப்பிள், ஆரஞ்சு இதெல்லாம் புரியுது. பட் கார் வைப்பர்ஸ் எப்படி? என்ன கனெக்ஷன்? புரியல. சிம்பிள் மது. ஒன்று லெஃப்டில், ஒன்று ரைட்டில். இப்படி யாரை பார்த்தாலும் இவங்களுக்கு என்ன சைஸ் இருக்கும், இப்படியே தான் நினப்பு போகுது. உங்களை கூட நான் நேரில் பார்த்துருந்தா உங்கள் முகத்தை பார்த்து என்னால் பேசியிருக்க முடியாது. ராகவன், உங்க பிரச்சனை பல ஆண்களுக்கு இருக்கிறது தான். நீங்க ஒன்று பண்ணுங்க. எப்பவுமே எப்படி பார்க்குறீங்களோ அப்படியே பாருங்க. இன்னும் ஆழமா பாருங்க. என்ன மது, நான் இதே பிரச்சனைன்னு நினைக்கிறேன், நீங்க இப்படி சொல்றீங்க? ஆமா, இன்னும் ஆழமா பாருங்க. அந்த மார்புக்கு பின்னால அந்த பொண்ணோட மனசு இருக்கும். அதை பாருங்க. தெருவுல பூ விற்கிற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வெயில்ல தெருவுல பூ விற்கணும்னு யோசிங்க. பஸ்ல வேலைக்கு போற ஒரு பொண்ணை பார்த்தா அவன் ஏன் வேலைக்கு போகணும். அவ வேலைக்கு போகலன்னா அவங்களுக்கும் அவன் குடும்பத்துக்கும் என்ன நடக்கும்னு யோசிங்க. உங்க கடைக்கு வர எல்லா பெண்களையும் இப்படியே பார்க்க ஆரம்பிங்க. பரோட்டா கடையில வேலை செய்யறவனுக்கு நிலாவை பார்த்தா பரோட்டாவை தான் தெரியும். நிலாவுக்கு போக ஆசைப்படுறவனுக்கு பரோட்டாவை பார்த்தா நிலாவை தான் தெரியும். சோ கண்கள் ஒரே மாதிரி, பார்வை வேற வேற. நீங்க இப்படியே பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள்ல எந்த பொண்ணை பார்த்தாலும்
வேற 2 விஷயங்களை பார்த்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்க கண்களை. என்ன மது இவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டீங்க? ராகவன், எப்பவுமே பிரச்சனைகள் தான் சிக்கலா இருக்கும், அதுக்கு தீர்வுகள் சிம்பிளா தான் இருக்கும். என் பிரச்சனை தீர்மானம் தெரியல, ஆனா உங்ககிட்ட பேசுனது பெரிய பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா நான் ட்ரை பண்றேன். நான் நல்லா ஆயிட்டேன்னா உங்களை நேர்ல மீட் பண்ணி உங்க கண்களை பார்த்து பேசுவேன். தேங்க்யூ so much மது. ஆல் தி பெஸ்ட் ராகவன். ஆசம். தேங்க்யூ மேடம். ஹலோ. ஹலோ. ஹலோ மது, என் பேரு மகேஷ் பாபு. எனக்கு ஒரு பிரச்சனை. சொல்லுங்க. பிரச்சனையே என் அழகுதான் மது. பகல்ல கூட நடு ரோட்ல என்னால் நடந்து போக முடியல. பார்க்குற பொண்ணுங்க எல்லாமே என்னை வெறிச்சு வெறிச்சு பார்க்குறாளுங்க. நீங்கள் எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையான்னு கேட்கணும்னு தோணும். போய் கேட்கறதுக்குள்ள என் கூட பைக்கில் ஏறி போயிடுவாளுங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லியிருக்கானுங்க மது, மச்சான் நீ ஒரு ஆங்கிளில் பார்த்தா அமீர் கான் மாரிக்கிற, இன்னொரு ஆங்கிளில் வந்து அரவிந்த் சாமி மாரிக்கிறேன்னு. இப்போ இதுதான் உங்க பிரச்சனையா? நோ நோ நோ, இது இல்லை என் பிரச்சனை. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் 10 வருஷமா. யார் அந்த லக்கி கேர்ள்? நீ டப்பு டப்புன்னு கேட்குற எல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. நான் பொறுமையாக தான் சொல்லுவேன், கேளு. இந்த 10 வருஷமா என் காதலை செம்பரம்பா காண மாதிரி தேக்கி வச்சிருந்தேன். அந்த அணைய திறந்து விடலான்னு பார்க்கும்போது அவ பாட்டுன்னு போயிட்டான். என்னாச்சு? ஏர்ல தண்ணி காலி ஆயிடுச்சு. சொல்றது மட்டும் கேளுமா. நான் பிளாக்கா இருக்கிறேன்னு என் நம்பரை பிளாக் பண்ணிட்டான். ஆனா என் காதல் உண்மையானது. என்னைக்காவது ஒரு நாள் என் காதல் அவ புரிஞ்சுக்குவான். எத்தனை வருஷமானாலும் அவளுக்காக நான் காத்து நிற்பேன். ஏன் இத்தனை வருஷமா உங்க காதலை சொல்லாம இருக்கீங்க? அவளுக்கு ஒரு லட்சியம். அந்த லட்சியத்துக்கு என் காதல் தடையா இருக்கக்கூடாதுன்னு தான் என் காதலை லாக்கர்ல பூட்டி சாவி தூக்கி தூர அடிச்சிட்டேன். அப்படி என்ன லட்சியம்? அவ ஒரு பெரிய நடிகை ஆகணுன்றது தான். ஆசைப்பட்ட மாதிரி பெரிய நடிகை ஆயிட்டா. என்னை தூக்கி போட்டு போயிட்டா. அந்த பொண்ணு யாரு தெரியுமா? தீபிகா படுகோன். நீங்க எந்த தீபிகாவை சொல்றீங்க? டேய், உனக்கு எத்தனை தீபிகா தெரியும்? ஒரே ஒரு பவர் ஸ்டார் தான், ஒரே ஒரு தீபிகா படுகோன் தான். அவ தான் என் டார்லிங். ஊரை மாத்திட்டு போனா கூட பரவாயில்ல மது, மனசே மாற்றி போயிட்டான். அதுதான் என்னால் தாங்கவே முடியல. என் ஃப்ரெண்ட்ஸும் கூட எல்லாருமே என்னை திட்டுவானுங்க. என்னடா இது மதிக்காத பொண்ணு பின்னாடி ஏன்டா உருகி உருகி போறேன்னு. அவங்க சொல்றது கரெக்டு தானே? நான் கரெக்டுன்றேன். அவனுங்க எல்லாம் போறாமல சொல்றானுங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து சொல்றீங்க. காதல்னா அப்பப்போ வந்து போற ஃபீவர் மாதிரியா? எப்பாவது ஒரு முறை வர கேன்சர் மாதிரி அவ்வளோ ஈஸியா போகாது. உங்க பிரச்சனை எனக்கு புரியுது. ஆனா கம்பல் பண்ணி யாரையும் காதலிக்க வைக்க முடியாது. உங்க அழகுக்கும் நல்ல மனசுக்கும் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு பிறந்திருப்பா. என்ன அது எவ்வளோ ஈஸியா சொல்லிட்டீங்க? இங்க பாருங்க, கோல மாவை வச்சு கோலம் தான் போட முடியும், தோசை போட முடியாது. அதனால தான் நீங்க தயவு செய்து இது மாதிரி பஞ்செல்லாம் பேசாதீங்க. என்ன லூசு நினைச்சீங்களா? நாங்க என்ன நினைக்கிறோம்னு நீங்க சொல்ல வேண்டாம். உங்க பிரச்சனை மட்டும் சொல்லுங்க. பிரச்சனை என்னத்த சொல்றது, அதான் சொல்லிட்டேனே. சரி, எனக்காக ஒரே ஒரு பாட்டு மட்டும் போடுங்க, அது மட்டும் போதும். என்ன பாட்டு? வாடா மாப்பிள்ள வாழைப்பழ தோப்புல வாலிபால் விழா. தயவு செய்து இந்த பாட்டை போடுங்க. பாலு சார், ப்ரோக்ராம் கேட்டிங்களா? மேடம் கலக்கிட்டாங்க. மேடம் உங்க ஹலோ சூப்பர். நாளைக்கு பார்க்கலாம். என்ன பாலு, கேட்டியா? வீட்டுக்கு போய் பேசலாம். என்ன பாலு, ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிற? என்ன விஜி, கண்டவனு ஃபோன் பண்ணி என்னென்னமோ பேசுகிறான். நான் எப்படி பேசினேன் அது சொல்லு. 4 பொம்பளைங்க இதே மாதிரி என்கிட்ட பேசினா நீ சும்மா இருப்பியா? அது நீ எப்படி பதில் சொல்றேன்றத பொறுத்தது. ஆஃபீஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க விஜி. ஏன், உன் பொண்டாட்டி பேர் மதுவா? இல்லை, அது கரெக்ட் தான். மற்றவங்களுக்கு நீ யாரும் தெரியாது, ஆனால் எனக்கு தெரியுமே. பாலு, இது மாதிரி தான் கால்ஸ் வருமா? வேலைக்கு போற பொம்பளைங்களுக்கு
ஏதாவது சீண்டல் இருக்கதான் செய்யும். அதை நீ லைவா கேக்குற, அவ்வளவுதான். சித்து கேட்டா என்ன நினைப்பான்? இது அவன் கேட்க வேண்டிய ப்ரோக்ராம் இல்ல. நீ எதுவும் சொல்லாம இருந்தா போதும். நாம பெரியவங்க, மறந்துட்டியா? இன்னும் முடிக்கல? சரி சீக்கிரம் முடிங்க. இது வேற. ஹலோ. சாரி, கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல. 2 பேரும் என்ன சாப்பிட்டீங்க? பிரெட்டும் 3/4 பாட்டில் ஜாமும். லஞ்சுக்கு? சித்துக்கு காசு கொடுத்து அவனை கேண்டீனில் சாப்பிட சொல்லிட்டேன். நீ? நானா சுற்றி நிறைய வீடு இருக்குது, ஏதோ ஒரு வீட்டில் பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன். என்ன பாலு இப்படி பேசுறேன்? எதுக்கு இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேலை இருக்கு, அப்புறமா கால் பண்ணுறேன். வை. என்னடி இது? வீட்டில் இருக்கிற பொம்பளைங்களுக்கு லீவே கிடையாதா? தீபாவளினா வடை சுடணும், பொங்கல்னா பொங்கல் வைக்கணும். ஏதோ ஒரு நாள் அசந்து தூங்கிட்டேன், அது தப்பா? ஆமான்ற உனக்கு எல்லாம் சொன்னா புரியாது. அடுத்த ஜன்மத்தில் நீ பொண்ணா பொறுக்கணும், நான் புறாவா பொறுக்கணும். அப்பதான் தெரியும். சாப்பிடு. நேரத்துக்கு தரலன்னு நீயும் கோச்சுக்காது. டேய், ஒரு நாள் எங்களுக்கும் விளையாட கூடுறா. போடா டேய், அந்த கேம்லாம் ரொம்ப கஷ்டம்டா. குரோனோஸ் பார்த்தல, உன்ன மாதிரி டம்மி பீஸ்லாம் அவனை அடிக்க முடியாது. டேய், உனக்கு குடுக்க இஷ்டம் இல்லைனா சொல்லு, சும்மா டம்மி பீஸ்னு கூப்பிடாத. டேய், நீ நிஜமாலே டம்மி பீஸ் தான்டா. பின்ன உன்னெல்லாம் வேற எப்படி கூப்பிடுறதா? என்கிட்ட பிளே ஸ்டேஷன் இருந்தா நான் கூட தான் விளையாடிருப்பேன். இருந்தா தானே உங்க அப்பா உனக்கு மொபைலே வாங்கி தர மாட்டாரு. இதுல எங்க இருந்து பிளே ஸ்டேஷன்? இதோ பாத்தியா, காட் ஆஃப் வார் லேட்டஸ்ட் வெர்ஷன். நீங்கலாம் ஆங்கிரி பேர்ட்ஸ் அண்ட் டெம்பிள் ரன் விளையாடதான்டா லைக். டம்மி பீஸுங்களா? ஏய் டேய் டேய் Stop fighting. Sidhu, get up. What's happening here? Ma'am, you know ma'am. Talk in English. நேத்து உன் ப்ரோக்ராம் கேட்டோம். எப்படி இருந்துச்சு? கன்றாவி. என்னடி ப்ரோக்ராம் இதெல்லாம்? முதல் காலே அப்படி வருது, ஹெட்லைட்டு வைப்பர்னு. அக்கா, அந்த ஆளுக்கு நிஜமாவே ஒரு ப்ராப்ளம். இப்படி சீப்பா பேசுறதுக்கு தான் ஆர்ஜி அனியா? சீப்பாவா? நான் கரெக்டா தானே பேசினேன். பாலு கரெக்டா சொன்னாரு. நீ இதையே தான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு. இல்லை, காலைல ஃபோன் பண்ணாங்க, நீ சொன்னதை சொன்னேன். அவர் எதுக்கு முறைக்கிற? நீ சொன்னது தானே மாப்பிள்ளை சொன்னாரு. இல்லை, அது நான். சரி, நீ கரெக்டா தான் பேசுன. ஆனா உன்கிட்ட பேசினவங்க யாருமே கரெக்டா பேசலையே. ஏ, நீ வேலை செய்யற இடத்துல எல்லாமே கரெக்டா தான் பேசுறாங்களா? ஒரு ஆடிட்டர் உங்ககிட்ட தப்பா பேசினாரு, நீ போலம்ல. நான் ஒன்னும் என் நம்பரை கொடுத்து அசிங்கமா பேச சொல்லலையே. அங்க கொடுத்துருக்கிறதே நம்பரும் இல்ல, அந்த ப்ரோக்ராம்ல வருது என் பேரும் இல்ல. இப்படி வெளியில சொல்ல முடியாத வேலையை ஏன் பண்ணணும்? ஏன் இப்படி எல்லாத்தையும் தப்பாவே பாக்குறீங்க? இது ஒரு ஆக்டிங் மாதிரி. இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அப்படி என்ன பண்ணனா? குக்கர் வாங்க போனவ கையில அவங்க ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்காங்க. அத நான் வாழக்கூடாதா? இந்த ஒரு வேலை தான் இருக்க உலகத்துல. டீசன்ட் ஹவர்ஸ்ல வர்க் பண்ற ரெஸ்பெக்டபிள் ஜாபே கிடையாதா? எந்த காலத்துல இருக்கீங்க? என்ன பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது யார் தெரியுமா? ஒரு லேடி. எதிர் வீட்ல ஏர் ஹோஸ்டஸ். உலகம் பூரா சுத்திட்டு நடுராத்திரி தான் வீட்டுக்கு வராங்க. ஏன் நம்ம சரோஜா மாமி அவங்க நினைச்சா உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா மனசுக்கு பிடிச்ச வேலை செய்யணும்னு நேரம் காலம் பார்க்காம உழைக்கல. ஏன் நீங்களே பேங்க்ல ஆடிட் வெளியூர் போறது இல்ல? நாங்க செய்யறது மரியாதையான வேலை. கரெக்ட். இப்படி கண்ட பொறுக்கி பசங்களோட பேசுற வேலை இல்ல. ஏய், பேச போயிட்டு இருக்க. என்ன வச்சு பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு போற? நீ ஏன் சைடா அவங்க சைடா? இப்ப எங்க கிளம்பிட்ட? பாலு, டைம் ஆயிடுச்சு, கேப் வந்துரும். சப்பாத்தி ஹாட் பேக்ல வச்சிருக்கேன், சித்து தூங்கிட்டான். என்ன விஜய் பேசிட்டு இருக்காங்கல்ல? ஏ விஜய், நாங்க இவ்ளோ சொல்லியும் நீ அந்த வேலைக்கு தான் போகணும்னா போ. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்தா நீ எங்க கிட்ட தான் வந்து நிப்ப. ஆமா வருவேன். நீங்க தானே ஃபேமிலி, வேற எங்க போய் நிப்பேன்?
Hey, Vijay, cool. The show is a huge success. More than 200 call requests just for today's show. Never in the history of our station. You did it. Congratulations. ஹலோ ஹலோ மது, சொல்லுங்க. எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? என்ன பிரச்சனை? நீ தான் பிரச்சனையா? நேற்று உன் குரலை கேட்டதுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. குஸ்து பேசுறேன்னு தப்பா நினைக்காத. நீங்க தான் மதுவோட பேசலான்னு சொன்னீங்க, அதான் நான் மதுவோட பேசுனேங்கிறேன். ஆமா, உன் குரல் எப்படி இருக்குது? ஆளு எப்படி கும்முன்னு இருப்பியான்னு கற்பனை பண்ணி நேருகிறேன். உன்னை நினைச்சா எனக்கு என்னென்னமோ பண்ண தோணுது. எனக்கும் உங்க குரல் கேட்டு என்னென்னமோ பண்ண தோணுது. நிஜமாவா? ஆமா, ஆனா ப்ளூ கிராஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க ரொம்ப குடிச்சிருக்கீங்க, ஜாகிரதையா வீட்டுக்கு போங்க. எதிரில் குப்பை லாரி வந்தா மட்டும் ஒளிஞ்சுக்கங்க, இல்லாட்டி வாரி போட்டுட்டு போயிடுவாங்க. ஓகே, பாய்.